அனைவருக்கும் வணக்கம். சென்ற 2 காணொலியில் நாங்கள் இந்த கன்னியாகுமரி ட்ரிப்பு கிளம்பும்போது நான் எப்படி அந்த ட்ரெயினை விட்டேன், அப்புறம் எப்படி என் டீமோடு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் போன காணொலியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி எங்கள் ரிசார்ட்டை போட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ரெஃப்ரெஷ்லாம் ஆகி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களோட டெஸ்டினேஷனான பேச்சிப்பாறை டேமை போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போன இதில் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் ஃபர்தராக அந்த டேயில் வேறு எந்தெந்த லொக்கேஷன்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். Now let's see the video. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பேச்சிப்பாறை டேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த லொக்கேஷன் எதுன்னா அங்கேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் தான். நாம் இப்போ இருக்கிறது திருப்பரப்பு ஃபால்ஸு, அதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது கன்னியாகுமரியிலேருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது இருக்குது. நல்ல சீசன் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸோட வரத்து சூப்பராக இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பக்கத்தில் இந்த செடியெல்லாம் அழகாக ட்ரிம் பண்ணி இந்த வெல்கம் அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் போன டைம்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வரத்தும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழையில் நல்ல ஒரு நீர் வரத்து இருக்குது. இதே பாருங்கள், நல்ல டென்ஸாக தண்ணி வந்துட்டுருக்கு. அந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு அது தெரியும். நார்மலான டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கும்போது அது பிடிச்சிக்கிறதுக்கான கம்பி இப்போ இந்த ஃபோட்டோவில் தெரிகிற மாதிரி ஓரளவு விசிபிளாக தெரியும். ஆனால் அன்றைக்கி ரொம்ப டென்ஸாக தண்ணி வந்ததுன்னா அது அந்த அளவுக்கு தெரியல, நீங்களே அதை பார்க்க முடியும். பொதுவாக இந்த வாட்டர் ஃபாலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கி மவுண்டன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதோட லெங்க்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஃபீட் இருக்குது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 50 அடியிலேருந்து இந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணி விழுந்துகிட்ருக்கு. பேச்சிப்பாறை டேம்லேருந்து வர தண்ணி இங்கே கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸாக விழுந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இருக்கிற பயிர்களுக்கு இந்த பாசனத்துக்கெலாம் போகுது. அதுக்கப்புறமா போய் கடலில் கலக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இது பொதுவாக வருஷத்தில் 7 மாதம் வரைக்கும் இங்கே நல்லாவே இந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி லொக்கேஷனும் கூட. குற்றால அருவிலாம் இருக்க மாதிரியே இங்கேயும் ஆண்கள் பெண்கள் குளிக்கிறதுக்கு தனித்தனியான இடம் வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு தடுப்பு அணை மாதிரி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ் மாற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியாவும் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கூட்டம் நிறைய இருக்கும்போது அது கொஞ்சம் அந்தளவுக்கு செயல்பட மாட்டேங்குது. அது இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் கூட இருக்குது. இங்கே சிவன் வீரபத்ர சாமியாக அப்படி இருக்கார். இது பாண்டியர் காலத்தில் தோராயமாக 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்லப்படுது. திருப்பரப்பு ஃபால்ஸில் நல்லா குளிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம் தான் போனோம். இந்த தொட்டிப்பாலமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்றா சொல்லப்படுது. இது 1966 கட்டப்பட்டு 1969 கட்டி முடிச்சிருக்காங்க. இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருந்தலைவர் திரு காமராஜர் அவர்கள். நுழைவுச்சீட்டு வாங்கி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே உயரமானதும் அதே நேரத்தில் நீளமானதுமான ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு கருதப்படுது. இது பாசனத்துக்காக தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. இங்கே பைனாப்பிள்லாம் நிறைய விற்கிறாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. எங்கள் டீமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூரோட கேப்டன் திரு சரவணகுமார் அவர்களோட ஃப்ரெண்டு தான் லஞ்ச் அண்ட் டின்னர் ஸ்பான்சர் பண்ணார். நீங்கள் இங்கே பார்க்குறது எங்களோட லஞ்ச் தான். நாங்கள் ஆல்மோஸ்ட் சாப்பிடும்போது ஈவினிங் ஆகிடுச்சு, லேட் லஞ்சுன்னு தான் சொல்லணும் அதை. பட் இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. இங்கே எல்லாருக்கும் நாங்கள் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு கிளீனர் என்வாயர்மெண்ட் அப்படிங்கிற எங்கள் மோட்டோக்கு ஏற்ற மாதிரி எங்கேயும் குப்பை போடாமல் நாங்கள் கார்பேஜ் பேக்ஸ் எல்லாமும் ஹேண்டியாக வச்சுருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக எல்லா இந்த தட்டு இந்த மாதிரியான குப்பைகள் எல்லாத்தையுமே அந்த கார்பேஜ் பேக்கில் கட்டி கரெக்டாக அந்த குப்பை தொட்டிக்கு வச்சுருந்த அந்த ட்ரம்மில் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணோம். நாங்கள் எங்கேயும் குப்பை போடாமையும் பார்த்துக்கிட்டோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தொட்டி பாலத்து மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு ஏறினோம். ஸோ அந்த தொட்டி பாலத்துக்கு மேலே போகிறதுக்கான அந்த படிக்கட்டு தான் இது. ஸோ இதை ஏறி நாங்கள் போனோம். இந்த பாலத்து மேலே ஏறி நம்ம பார்க்கும்போது மொத்தமாக இந்த ஊரோட அழகு மொத்தத்தையும் ரசிக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ஒரு பிக்சரிஸ்க் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. மொத்தமாக அந்த 360 டிகிரியில் மொத்தமாக இது எல்லாத்தையும் பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். அதுவும் நாங்கள் போன அந்த வாரத்துக்கு முன்னாடியில் தான் நல்லா மழை பெஞ்சிருந்ததுனால
நல்லாவே பச்சை பசேல்னு எல்லா இடமும் இருந்தது. ஸோ நீங்கள் தான் இங்கே பார்க்கலாம். இதுதான் அந்த தொட்டி பாலம். நம்ம வந்து நடந்து போகிறதுக்காக இந்த ஸ்லாப் மாதிரி கட்டி இப்படி வச்சுருக்காங்க. சீசன் டைமில் நம்ம அந்த தொட்டிக்கிட்டேயே வந்து நிறைய தண்ணி இருக்கிறத பார்க்க முடியும். பட் இந்த டைமில் வந்து அவங்க அதை திறந்து விடாதனால அதில் தண்ணி இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 அடி ஆழமும் 7.5 அடி விட்டும் கொண்டதாக அது இருக்குது. விளவன்கோடு, கல்குளம் இந்த இடம்லாம் வந்து தரிசு நிலமாக இருந்ததுனால அங்கேயும் வந்து பாசனத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து விளை நிலமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட தான் வந்து இந்த தொட்டி பாலங்கிறது கட்டினாங்க. இது அப்போவே 1969 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் கிட்ட இது ஆயிருக்கு. இது 2 மலைக்கு நடுவில் தான் வந்து இது இப்படி கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறது இருக்குது. நிஜமாகவே வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இந்த மாதிரி தண்ணியை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த விஷனே வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது நமக்கு. நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க மேலே ஒரு கேர் எடுத்து கூப்பிட்டு போங்க. ஏன்னா இது மேலே இருக்கும்போது சில இடங்களில் வந்து கொஞ்சம் அந்த ராக்ஸ்லாம் வந்து கீழ்ச்சிடுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 28 பில்லர் கட்டி அதில் வந்து இது தாங்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதனோட மொத்த ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 115 அடி இருக்குது. ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கான ஒரு இடமும் இருக்குது. இதில் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீச்சல் தெரியல அப்படின்னா அந்த படித்துறைக்கிட்ட இருந்து குளிக்கிறது வந்து உங்களுக்கு சேஃபு. ஸோ இது மேலே இருந்து நம்ம நிறைய இந்த மலைகள் அப்புறம் அந்த இயற்கை அழகை வந்து அவ்வளோ அழகாக ரசிக்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையை தொடர்ந்து தான் இது இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்த சுற்றியும் நிறைய மரங்கள், இந்த இயற்கை எழில் பொங்கும் ஒரு இடமா இது இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கும் இது ரொம்ப விருந்தாக இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தொட்டி பாலத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே வந்து பிளான் பண்ணி வாங்க. இந்த தொட்டி பாலத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து போன இடம் வந்து பத்மநாபபுரம் அரண்மனை தான். பத்மநாபபுரம் அரண்மனை பார்க்கலான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக போனோம். ஆனால் பார்த்தா வந்து அது 4:30 மணியோட க்ளோஸ்டு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட பேசி கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அவர் வந்து ரொம்ப கடமை உணர்ச்சியோட நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து எங்களால் வந்து பத்மநாபபுரம் பேலஸை பார்க்க முடியல. சரி இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு அட்லீஸ்ட் பத்மநாபபுரம் பேலஸோட வாசல்லையாவது ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பிக் எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற கடைகள்லாம் வந்து இந்த இளநீ நுங்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து எந்த லொக்கேஷனோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு நாங்கள் வந்து ஆயத்தமானோம். அடுத்ததாக நாங்கள் ரீச் பண்ண டெஸ்டினேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பகவதி அம்மன் கோவில் தான். இந்த கோவில் வந்து குளச்சல் அப்படிங்கிற இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. இது கடற்கரைக்கு ரொம்ப பக்கமாகவே இது அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து 10 நாள் கொடை அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. இதை வந்து மாசி கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 10ஆம் நாள் வந்து இதை வந்து இங்கே லோக்கல் ஹாலிடேவாக கூட அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து 7ஆம் நாளில் பார்த்தீங்கன்னா வலியப்படுக்க அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க. அதில் வந்து அந்த அம்மனுக்கு வந்து நிறைய பூக்களாலையும் பழங்களாலையும் அலங்கரிப்பாங்க. அதே மாதிரி 9ஆம் நாள் பார்த்தீங்கன்னா பெரிய சக்கர தீவெட்டி அப்படிங்கிற இதில் வந்து உற்சவமூர்த்தி அம்மனை வந்து வெளியில் கொண்டு வந்து அதை வந்து ஊர்வலமாக கொண்டு போவாங்க. அதே மாதிரி 10ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஒடுக்கு பூஜை அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இது. இதை வந்து பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில கேரள பெண்கள் வந்து இங்கே இருமுடி கட்டிட்டு போகிற வழக்கமும் இங்கே இருக்குது. இங்கே அம்மனை வந்து 3 சிலைகள் இருக்கும். அந்த 3 சிலைக்கும் வந்து வழிபாடு நடக்கும். அதே மாதிரி வந்து அம்மனுக்கு வந்து பொங்கல் நைவேத்தியமும் அதே மாதிரி கரும்பு பாயசம் வந்து அம்மனுக்கு உகந்த உணவாக வந்து கருதப்படுது. மண்டைக்காடு மண்டை அப்பமும் இங்கே வந்து மேஜர் ஃபுட்டாக கருதப்படுது. அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது அங்கே பக்கத்துலேயே இருந்த அந்த பீச்சுக்கு நாங்கள் போனோம். ஸோ அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் டீமில் இருக்கிற தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்களே வந்து இந்த கேக் பண்ணியிருந்தாங்க. முந்தின நாள் வந்து ட்ரெயினில் அதை வெட்ட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த பீச்சில் வந்து அதை கொஞ்சம் வெட்டி எல்லாருமே அதை சாப்பிட்டோம். ஸோ அந்த கேக் கட் பண்ணி நாங்கள் எல்லோரும் அதை ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. பீச்சில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பகவதி அம்மன் கோயிலுக்கு பின்னாடியே இருக்கிற ஒரு ஹாலில் தான் எங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணப்பட்டது. சரவணகுமார் சாரோட ஃப்ரெண்டு தான் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டோம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணோம். எங்கள் சரவணகுமார் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், மாதவன் சார் அப்புறம் சேஷச்சரண் சார், இவங்க தான் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்த நாள் அவர் கத்தார் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாரையும் வந்து அவர் ஒரு வாட்டி இன்ட்ரோ பண்ணி அட்ரஸ் பண்ணிட்டாரு.
நாளைக்கு மிட்நைட் கிளம்புறேன் ஃபாரின் இந்த 2 வீக்ஸ் லீவ்ல வந்து அதனால தான் நீங்க ஒன் டே தான் நம்மளோட ஸ்பெண்ட் பண்ண முடியுது. நாளைக்கு கன்னியாகுமரிக்கு என்னால பேக்கிங் எல்லாம் ரொம்ப அர்த்தமாக தான் இருக்குது. பட் ஆல் தி பெஸ்ட், ஹேவ் a safe journey. டின்னரை முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் திருப்பி எங்கள் ரிசார்ட்டுக்கே ரிட்டர்ன் ஆனோம். அதுக்கப்புறம் கூட அடங்காமல் நைட்டெல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போட்டு அப்புறம் தான் படுத்தோம். ஸோ டே 2ல் என்னென்ன இடம் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த காணொலியை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியுடன் உங்களை கூடி சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். Let's see with yet another interesting content. Until then, it's Prabhu signing off from you. நன்றி, வணக்கம், bye.